जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். அமுதம் மொழிகள் அப்படிங்கிற ஞானக்கடலில் குளிக்க வந்திருக்கீங்க. இதில் குளித்தா சாதாரண தண்ணியில் குளித்தா உடம்புல இருக்கிற அழுக்கு போகும். இந்த அமுத கடலில் குளித்தா மனசில் இருக்கிற அழுக்குகள் போகும். அழுக்குன்னா என்ன? இந்த உலக வாசனை. அது போயிடுச்சுனாக்கா நம்முடைய உண்மை சுரூபம் தன்னால் வெளிப்படும். அதனால் இதுக்கு அமுத மொழிகள் அப்படின்னு பேர். ஸோ போன வகுப்பில் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தார், 4 விதமான மக்கள், இந்த டோட்டல் ஹியூமனிட்டி, அவங்கள 4 கேட்டகரியில் போடலாம். என்னென்ன கேட்டகரி? பந்தப்பட்டவர்கள், முமுக்ஷுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படின்னு 4 கேட்டகரிஸ் சொன்னார். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணார். பந்தப்பட்டவங்க யாருனாக்கா உலகியல் இன்பங்கள்லேயே கட்டுப்பட்டு இருக்கிறவங்க, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இந்த சம்சார சக்கரத்தில் வந்து போய் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஷயனம் இகசம்ச இந்த பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. ரொம்ப நன்னா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கும். லைஃப் லாங் பல லைஃப் போயிட்டே இருக்கும். இதிலேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசை வராது. அவங்க பந்தப்பட்டவர்கள். நான் ஒரு ஆசிரமத்தில் இருந்தப்போ அங்கே ஒரு கப்பல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பசங்க அப்பப்போ பார்ப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த பெரிய பையன் அப்போது 10th or 11th படிக்கிறான், கொஞ்சம் பெரியவன். ஸோ ஹாய் சாமிஜி, ஹவ் ஆர் யூ அப்படிமா. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையன். ஸோ ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி நானும் ஒன்றும் சொல்கிறதில்ல. சின்ன பையன் ஒருத்தன் 5th or 6th லட்சணமாக இருப்பான். அவள் 2 கையெடுத்து கும்பிட்டு நமஸ்தே சுவாமிஜி அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணும். 2 பேருக்குள்ள ஒரே அம்மா அப்பா தான், ஒரே மரம், 2 பழம் வேறு வேறு மாதிரி. நமஸ்தே சுவாமிஜி அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். அப்போது ஒரு தடவை நான் வாய் தவறி எனக்கு வந்துருச்சு. அந்த அம்மா கிட்ட, இந்த சின்னவனை பார்த்தா எங்கள் குரூப்பை சேர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த அம்மா, ஐயோ சாமிஜி அப்படிலாம் சொல்லிடாதீங்க, அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சௌக்கியமாக இருக்கணும், அவன் இப்போ தான் 10 வயசு தான் ஆயிருக்கு, கல்யாணமாகி குழந்தை குட்டி பெற்று சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த அம்மாவை நான் தப்பு சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ், மெஜாரிட்டி பீப்புள் இந்த உலக விஷயங்களில் இருக்கிறது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் we are always tied with something. அது நம்ம ஒரு படத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார், காலில் விலங்கு இட்டோம் கடமை என அழைத்தோம் 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் அப்படின்னு ஒரு பாட்டு. நாமளே போட்டுக்கிட்டு அந்த வலைக்குள்ளே நாமளே மாட்டிக்கிட்டு எப்போ இதுலேருந்து முடிவு வரும் விடிவு வரும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேற திட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பந்தப்பட்டவர்கள். 2வது முமுக்ஷுக்கள். இதில் ஓரளவு அனுபவித்து சலிச்சு போனவங்க. போதும். ரமண மகர்ஷிட்ட போய் யாரோ கேட்டாங்க, பகவானே எப்படி இருக்கீங்க? இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்?
எஸ், மந்த்லி செக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என் ஹார்ட் நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். மனசு எப்படி இருக்குன்னு எந்த டாக்டரும் சொல்கிறதில்ல, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரமண பகவான்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க பகவானே அப்படின்னு. அவர் சொன்னார், இருக்கேன்டாப்பா, 4 பேர் தூக்க வேண்டிய உடம்பை நான் ஒருத்தனையும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா. பாருங்கள் எவ்வளோ உண்மை பாருங்களேன். செத்து போயிட்டாக்க அது செத்து போன பிணம், இது நடமாடும் பிணம். உள்ள ஒரு சக்தி இருக்குது, அதர்வைஸ் இது உடலம் இல்லை, சடலம்தான். அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் இதுக்கு டெக்கரேஷன், மேக்கப்பு, துணிமணி, சாப்பாடு எல்லாம். இல்லைனாக்கா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஓரளவுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, த லிமிட்டேஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதை தெரிஞ்சுக்கிட்டு, த டெம்பரரி நேச்சர் ஆஃப் வேர்ல்ட்லி என்ஜாய்மெண்ட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு, இது போதும், இதிலேருந்து தாண்டி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க முமுட்சுக்கள். ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். அந்த சின்ன குழந்தைங்க இந்த பொம்மை, பம்பரம், அது இது எல்லாம் போட்டு வச்சுட்டு அது பாட்டு விளையாடிட்டே இருக்கும். பொம்மையை தட்டும், இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், தூக்கி போடும், அது பாட்டு விளையாடிட்டே இருக்கும். இந்த அம்மா சமையல் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆஃப்டர் சம் டைம் அந்த குழந்தைக்கு இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போகும். அப்போ கத்தும், அம்மா அப்படின்னு சொல்லி கத்தும். அப்போது அம்மா போக மாட்டான், ஒன்று அழ ஆரம்பிக்கும், அம்மா எங்கே, அம்மா எங்கே, அம்மா வேணும்னு சொல்லிட்டு யாரோ பொம்மையை கொடுத்தா கூட பொம்மையை தூக்கி வீசி எறியும். அந்த மாதிரி ஒரு மனநிலை வருது இல்லையா, தட் இஸ் கால் முமுக்ஷு ஸ்டேஜ். நமக்கும் வரும். இந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வர வர மனசு பக்குவப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ நம்ம உடம்புலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. பிரச்சனை இல்லாதவங்க யார் இருக்கீங்க சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போனால் தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைன்னே தெரியுது. இது சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நமக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறார் டாக்டர். அவங்களாம் டாக்டர்ஸா? நமக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்தார் நம்ம வீட்டில் இருந்தப்போ, சையத் கலீலுல்லா அப்படின்னு பேர். நிறைய கூட்டம் போவாங்க. என்னன்னு விசாரித்து பார்த்தா எந்த பேஷண்ட்டுக்கும் அவர் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். என்ன பிடிக்குமோ சாப்பிட்டுட்டு என்கிட்ட வா. இப்போ நமக்கும் பிஸ்னஸ் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கும் சந்தோஷம். பட் மெடிசன் நல்லா கொடுப்பேன், நல்ல டாக்டர், பேர் போன டாக்டர். மற்றபடி டாக்டர்ஸ் போனாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது அவங்க விருப்பப்பட்டு சொல்கிறது கிடையாது. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் பாடி இல்லையா. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறப்போ போதும் இந்த உடம்புல இருந்தது அப்படிங்கிற ஒரு சேச்சுரேஷன் சொல்லுவாங்க, திருப்தி. அது வர்றப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிற எண்ணம் வரும், கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தாலே அதுக்கான பதில் குருகிட்டேருந்து வரும். அந்த ஸ்டேஜ் இஸ் கால்ட் முமுக்ஷுத்துவம். அப்புறம் குருவோட அருள் கிடச்சி அந்த சாதனையில் மூழ்கி அதுலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டாக்கா முக்தர்கள், அது 3வது கேட்டகரி. முக்த புருஷர்கள், ஞானிகள், மகான்கள், அவங்க எல்லாம். சில பேர் இந்த வலையிலே மாட்ட மாட்டாங்க, ஆனால் உடம்புல இருப்பாங்க. நாரதர் போன்ற மகரிஷிகள், சுகபிரம்மம் வியாசருடைய புத்திரன், அவருக்கு உலகில் இன்பம்னா என்னன்னே தெரியாது, தனக்கு உடம்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருப்பார். சதாசிவ பிரம்மேந்திரர், இவர்களுள்ள அந்த பந்தமே கிடையாது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி. பகவான் கிருஷ்ணர் 60,000 மனைவிகள் அப்படின்னு சும்மா பேச்சு நமக்கு, ஆனால் அவர் எங்கேயுமே பந்தப்படல, ஸ்டெடியாக இருந்தார். நித்தியர்கள், இந்த 4 கேட்டகரி. இதை அவர் சொன்னார். அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ராமகிருஷ்ணர். என்ன எக்ஸாம்பிள்? மீன் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், மீன் பிடிப்பதற்காக குளத்தில் வலை வீசுகிறார்கள். இந்த வெஸ்ட் பெங்கால்லாம் போனீங்கன்னாக்கா, அந்த காமர்புகூர், ஜெயராம்பேட்டைங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே குளம் வெட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் குளத்தையெல்லாம் நிரப்பி கட்டிடம் கட்டிடுறோம் இல்லையா. வேளச்சேரி, முகப்பேரி எல்லாம் போச்சு, தண்ணி போச்சு, கல் வந்துருச்சு
எல்லா இடத்துலையும். வெளியில் மட்டுமா கல் வந்தது, மனசுலேயும் கல் வந்துருச்சு இல்லையா? யாருக்கும் யாரை பற்றியும் ஒன்றும் கவலையே இல்லை. அவங்கவுங்க வந்து மெக்கானிக்கல் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா நிறைய குளம் வெட்டி வச்சுருப்பாங்க. ஆஸ் அ ரிசல்ட் மழை பெய்யறப்ப அந்த தண்ணியெல்லாம் அதில் தேங்கி நிற்கும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இப்போ மழை பெஞ்சது, குளம் தண்ணி சேகரிக்கிறதுக்கு இடமே கிடையாது. எல்லாம் எங்கே போகுது? நம்மளை மாதிரியே மெரினா பீச்சு பார்க்க போயிடுது. 32 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. எங்கே போச்சு? எல்லாம் கடலில் போய் சேருது. எனவே இங்கே வந்து நிறைய குளமெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அடிக்கடி மீன்லாம் பிடிப்பாங்க. ஜெயராம்பாட்டிக்கு சொந்தமாக ஒரு குளமே இருக்குது, நம்ம ஆசிரமத்துக்கு சொந்தமாக. பின்பக்கம் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னாக்கா ஒரு பெரிய குளம் இருக்குது. அது ஆசிரமாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எனவே அந்த மாதிரி குளத்தில் வந்து வலை வீசுவாங்க. சில மீன்கள் திறமையானவை, அவை ஒருபோதும் வலையில் மாட்டிக்கொள்வது இல்லை. சில மீனுக்கு தெரியும். நமக்கு கூட ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார், யாருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஹியூமன் பர்த் கிடச்சிருக்கோ அவங்களுடைய பிஹேவியர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அனிமல்ஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாணிக்கவாசகர் சுவாமிகள் பாடுவார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவை, அது எல்லா விதமான இதையும் முடிச்சுட்டு 84 lakhs ஆஃப் பர்த் முடிச்சிட்டு அந்த ஜீவனுக்கு மனித பிறவி கிடைக்குது. இத்தனை ஜென்மாவுடைய சம்ஸ்காரம் இருக்குது அதில். ஸோ அதனால் மனித பிறவி எடுத்தாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 6 அறிவு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லவே முடியாது. தேர் இஸ் நோ கேரண்டி. நிறைய பேர் மண்டையில் வந்து அது பூட்டி தான் இருக்குது. பத்மநாபசாமி கோயில் மாதிரி திறக்கவே இல்லை, சொத்து இருக்குது நிறையா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு நல்ல வார்த்தைகளை கேட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிறான் மனிதன். கடைசியில் ரொம்ப தெளிவாகிறப்போ நித்தியர்கள் அப்படின்னு ஆகிறாங்க. இந்த பில் கேட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், அவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்குறான், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ்? அவர் சொன்னார், அவங்களுக்கெல்லாம் டைமே இருக்காது, அவ்வளோ ஒர்க் இருக்கு, ரைட் டெசிஷன்ஸ் அப்படின்னார். ஹவு கம் யூ டுக் ரைட் டெசிஷன்? Through experiences. How did you get those experiences? Through wrong decisions. We learn from our mistakes அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ப்ளஷர் அண்ட் பெயின், இன்பம் துன்பம் ரெண்டுமே டீச்சர்ஸ், ஆனால் துன்பம் பெட்டர் டீச்சர் அப்படின்னு சொல்லுவார். ஏன்? கஷ்டம் வர்றப்போ அனுபவிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து யோசனையே பண்ணுவோம், இது ஏன் வந்தது, நெக்ஸ்ட் டைம் இதை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இல்லை எப்படி வராமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் அப்போ தான் தெரியும். அதனால தான் ஒரு கவிஞர் எழுதுவார், எனக்கு உறுதியான உள்ளம் வேண்டும் என்று கேட்டேன் இறைவனை, அவன் நிறைய கஷ்டங்களை கொடுத்தான் அப்படின்னு எழுதுறார். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணி வர்றப்ப தான் யூ வில் கெட் தி கிளியர் ஐடியா அபவுட் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். கஷ்டமே வேணாம். அதனால தான் புரூஸ்லின்னு ஒரு கராத்தே மாஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார் குழந்தைங்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார், கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு பிரார்த்தனை பண்ணாத, அந்த கஷ்டங்களை தாண்டி போகக்கூடிய உறுதி வேணும்னு கேளு அப்படின்னார். அற்புதமான பிரேயர். நம்ம இதெல்லாம் பிரார்த்தனை பண்ண மாட்டோம் இல்லையா, இதெல்லாம் முடிச்சு கொடு அப்படின்னு அவர்கிட்டயே விட்டுருவோம். இதுக்கு என்ன சொல்யூஷன், வாட் இஸ் த வே அவுட், அது டெல் மீ அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் இன்னும் சந்தோஷப்படுவார், பா பையனுக்கு நல்ல துணிச்சல் வந்திருக்கே, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவரே வருவார். எனிவே, ஸோ அந்த மாதிரி த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் அந்த ஞானம் வரும் நமக்கு. வந்ததுக்கப்புறம் வி பிகம் நித்தியர்கள். அவங்க என்ன, எப்போவுமே இந்த பந்தத்தில் மாட்ட மாட்டாங்க. இந்த சத்ரபதி சிவாஜியோட குரு இருந்தார், சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு. அவர் வந்து சிவனுடைய அம்சம், ஆஞ்சநேயனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயனுடைய அம்சம். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் காட்டுக்கு போய் ராம் ராம் சொல்லிட்டு இருப்பார்.
அவருக்கு கல்யாண வயசு வந்தப்போ வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இவர் சொல்கிறார், நான் மாட்டவே மாட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். எந்த அம்மா அப்பா கேட்பாங்க? நோ, இதுதான் வந்து ட்ரெடிஷன், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து இது பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு நாள் கிளம்பி போயிட்டார் எங்கேயோ. நித்தியர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சில மீன்கள் மாட்டுவதில்லை, அவை நித்தியர்களுக்கு உதாரணம். ஆனால் பல மீன்கள் மாட்டிக்கொள்ள நிறைய இது அந்த வலை போட்டாலே நிறைய மீன் வந்து அதில் மாட்டிக்கும். மீனுக்கு எப்படின்னாக்கா ஒரு டைரெக்ஷனில் தான் போக தெரியும், திரும்பி போகணும்னு தெரியாது. அதுக்கு அறிவு அவ்வளவுதான். நிறைய மனிதர்கள் கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது இன்னொரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க இல்லையா? பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு அப்படின்னு ஒரு இதில் பாடுவார், எழுதியிருப்பார் ஒரு பாட்டில் கண்ணதாசன். இதெல்லாம் சத்தியம். அதுக்கு முந்தின பிறவி எப்படி இருந்ததோ அதனுடைய சம்ஸ்காரம் இந்த பிறவியில் தெரியும். சில பேரை பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி இருக்கு அப்படிமா, அவன் போன ஜென்மாவில் மாடு மாதிரி இருந்திருப்பான். அவன் பாரு நயவஞ்சகனாக இருப்பான், நிறையாக இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. அதர்வைஸ் அந்த டெண்டன்சிஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ ஒரே வாத்தியார் சொல்லி கொடுக்குறார், 40 பசங்க 40 விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹவ் இஸ் தட்? ஒரு பையன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வர்றான். இப்போ எல்லாரும் புத்திசாலியாக இருந்தாக்கா எல்லாருமே வரணும், 100க்கு 100 எடுக்கணும். இல்லை டீச்சர் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறார், அவருடைய திறமை சரியாக இருந்தாக்கா எல்லாரும் மார்க் எடுக்கணும், எடுக்கிறது இல்லை. ஒய்? த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி டிஃபர்ஸ் டிபெண்டிங் அப்பான் பாஸ்ட் சம்ஸ்காரா. அந்த சம்ஸ்காரங்களை வந்து தயார் பண்ணுறதுக்கு தான் மனித பிறவி அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. நாங்கள் டி நகரில் இருந்தப்போ ரெகுலராக கீதா கிளாஸ் எடுப்பேன். அங்கே ஒரு நண்பர் வருவார், வந்து நிறைய வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பார் ஆசிரமத்துக்கு. நல்லவர். ஆசிரமத்துக்கு வர்றாங்கனாலே நல்லவங்க தான் இல்லையா? மோசமானவங்க வருவாங்களா இல்லையா? மோசமானவங்களும் வருவாங்க, வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு வருவாங்க, சைலண்ட்டாக வந்து போவாங்க, அவங்களும் வருவாங்க. ஸோ டியூ டு சம் ஃபோர்ஸ், some bad reason they are doing all those things. Anyway, that is different thing. ஸோ இந்த நண்பரை பார்த்து நான் கூப்பிடுவேன், சண்டே கிளாஸ் இருக்குது வாங்களேன் அப்படின்னு. வரேன் சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் அடிக்கடி கூப்பிட ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், இதெல்லாம் கேட்குறதுக்கு சம்ஸ்காரம் வேணும் சாமிஜி, எனக்கு இல்லை அப்படின்னார். நான் சொன்னேன், அப்போ இப்போ க்ரியேட் பண்ணுங்க. இல்லைன்னு ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க இல்லையா? இந்த மாதா அமிர்தானந்தமயிக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இறையருள் இருந்தால் தானே அவரை நினைக்க முடியும். இந்த நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அது? அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு மாணிக்க வாசகரே எழுதிட்டார். அவருடைய அருள் இருந்தால் தான் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாட் லைக் தட். நம்ம சாமி ஒருத்தர் சோமானந்த சாமின்னு இங்கே இருந்தார், வயசானவர். அவர்கிட்ட போய் ஒரு டிவோட்டி நமஸ்காரம் பண்ணப்போ சேலத்துலேருந்து வந்திருக்கார். சார் நம்ம சாமி ஒரு சேலத்தில் இருந்தார். கேட்குறார், ஆசிரமத்துக்கு போறியா அப்படின்னு. எங்கே டைம் கிடைக்கிது சுவாமிஜி, எல்லாம் அவர் நினச்சா தான் நடக்கும். மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார் இல்லையா, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவருடைய அருள் வேணும் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், அந்த லைன் இருக்கட்டும், அதுக்கு முந்தின லைன் படிச்சியா? சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. நீ முதல்ல கொண்டு வா உள்ள, அப்போ தான் அவருடைய அருள் கிடைக்கும். சும்மா நீ கொண்டே வர மாட்டேங்கிற அப்படி சொன்னார். அந்த மாதிரி அமிர்தானந்தமயி மாதா கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், இறையருள் இருந்தால் தானே அவரை நினைக்க முடியும். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, படிக்கிறதுக்கு, வேலை தேடுறதுக்கு, பணம் சேர்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு, திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்கிறீங்க இல்லையா? ஃபீவர் வந்தாலே உடனே போய் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறோம். பையனுக்கு பொண்ணுக்கு வயசு வந்துருச்சுனாக்கா உடனே கல்யாணம் பண்ணி வைக்க. இதெல்லாம் நாமளே செய்கிறோம். யாராவது வெயிட் பண்ணிங்களா? கடவுள்கிட்டேருந்து உத்தரவு வரட்டும் இல்லை? இப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த செங்கம்னு ஒரு சென்டரில் இருந்தப்போ ஸ்கூல் பார்த்துட்டு இருந்தேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கோ எஜுகேஷன். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான். அவளுக்கு கடவுள் பர்மிஷன் கொடுத்துருப்பாரா? கடவுள் கொடுக்குறாரோ இல்லையா, கவர்மெண்ட் கொடுக்கார்.
பட் ஷீ இஸ் ரெடி ஃபார் தட். அந்த வயசில் என்ன தெரியும், ஓடி போயிட்டான். இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறார், எங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்டை காணும் அப்படின்னு. இன்னொன்று நாங்கள் அனுப்பி வச்ச மாதிரி. அதை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, படிக்க, வேலை தேட, பணம் சேர்க்க, சாப்பிட, திருமணம் செய்ய நீங்கள் தானே முயற்சி செய்கிறீர்கள், தானே நடக்கட்டும் என்று காத்திருக்கிறீர்களா? ஆன்மீகமும் அப்படித்தான், நீங்கள் தான் முயற்சி செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அந்த மாதிரி இந்த முமுக்ஷு அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இது போதும், சம் ரிலீஃப் வி வாண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் முமுக்ஷு. இந்த மீன்கள் மாட்டிக்கொள்ளும், சில மீன்கள் தப்பிக்க முயற்சி செய்யும், அவை முமுக்ஷுக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் எல்லா மீன்களும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மீனுக்கு ஐ திங்க் 2 அறிவுன்னு நினைக்கிறேன். 2ஆ 1ஆ தெரியல, மீனை போய் கேட்டால் தான் தெரியும். ஸோ அதுக்கு ஒரு பக்கம்தான் போயிட்டுருக்கோம், வெளியில் எந்த பக்கம் போகணும் அப்படி தெரியாது. ஸோ அதனால் எல்லா மீன்களும் தப்பிக்க முடியாது. ஏதோ 1 2 தடால் தடால் என்று வலைக்கு வெளியில் குதிக்கின்றன. மீனவன் என்ன சொல்லுவான், இதோ ஒரு பெரிய மீன் தப்பிவிட்டது என்று கூச்சலடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நஷ்டம், இதை கொண்டு போய் விற்றா தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. ஏதோ தப்பிச்சிருச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த தப்பிக்கிறது முக்தர்கள். ஆனால் கடைசி கேட்டகரி சொல்கிறார், வலையில் சிக்கிக்கொண்ட மீன்களுள் பெரும்பாலானவை தப்பிக்க முயல்வதில்லை, முடிவதில்லை, அப்படியே அடங்கி கிடக்கும். தப்பிக்கவை முயற்சி செய்வதும் இல்லை. அதற்கு மாறாக வலையை கவ்விக்கொண்டு தலையை சேற்றில் புதைத்தபடி நிம்மதியாக இருக்கும். நாம் நிம்மதியாக இருக்கோம், வசதியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இன்னும் ப்ராப்ளம்ஸ் அவங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். இனி ஒரு பயமும் இல்லை, நாம் சுகமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளும். கொஞ்ச நேரத்தில் மீனவன் வலையை கரைக்கு இழுக்கப் போகிறான் என்பது அவற்றுக்கு தெரியாது. இவை பந்தப்பட்டவர்களுக்கு உதாரணம் அப்படி சொல்கிறேன். மெஜாரிட்டி பீப்புள் இப்போ இந்த வெள்ளம்லாம் வந்தது, இப்போ திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைட் ஆகி ஓடுறாங்க ஜனங்க. ஒரு வீடியோ வந்திருந்தது பார்த்தேன். அது வந்த வேகத்தில் சில பேரால் ஓட முடியல, கால் மாட்டிடுச்சு, அப்படியே கீழே போயிட்டான். அப்புறம் 2 நாள் கழித்து அது என்னது ஜேபிசியா அதெல்லாம் வச்சு தோண்டி பார்த்தாக்கா அவங்கெல்லாம் போய் கிடக்குறாங்க. ஸோ மரணம் எப்போ வரும், என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஸோ அது இருக்கிறப்பவே நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், எதுக்காக இந்த லைஃப்? அவர் சொல்லுவார், ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு. பசுமாடு லெக்சர் கேட்காது. நம்ம வீட்டில் நீங்கள் 20 வருஷம் ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட அதுக்கு என்ன தேவையோ அதுதான் அது எடுத்துக்கும். நீங்கள் லெக்சர் கேட்டால் அது கேட்குமா? இல்லை எம்எஸ்எம்மா பாட்டு நீங்கள் போட்டாக்கா அது கேட்குமா? அதுக்கு அதனுடைய வேர்ல்டே தனி. உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும், நன்றியோடு இருக்கும், தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே தெரியாது. இதை விட உயர்ந்த உலகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அந்த நாய்க்கோ பசுமாட்டுக்கோ பூனைக்கோ தெரியாது. மனிதர்கள் மத்தியில் கூட நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அதுதான் இவர் சொல்கிறார், கொஞ்ச நேரத்தில் மீனவன் வலையை கரைக்கு இழுக்கப் போகிறான் என்பது அவற்றுக்கு தெரியாது. இவை பந்தப்பட்டவர்களுக்கு உதாரணம். இவங்க எப்படிப்பட்டவங்க அங்கே சொல்கிறார் ராமகிருஷ்ணர். பந்தப்பட்டவர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டவர்கள், கையும் காலும் கட்டப்பட்டவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, காலில் விலங்கு இட்டோம் நாமளாவே விரும்பி. அது ஒரு பேச்சாளர் சொல்கிறார், காலேஜில் படிக்கிற பையன் அப்பா கிட்ட, யாரும் கோவிச்சிக்காதீங்க, இதெல்லாம் வர்றது மேட்டர். காலேஜில் படிக்கிற பையன் ஒரு பொண்ணை விரும்பி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே அப்பா சொல்ல, ஏன்டா நான் படுற கஷ்டத்தை நீ பார்க்கலையாடா அப்படின்னு கேட்க. அவங்க வீட்டில் அப்படி, நீங்களாம் நல்லவங்க, அவங்க வீட்டில் அப்படி, ஏன்டா என் கஷ்டத்தை பார்த்து நீ இந்த மாதிரி மாட்டிக்கணுமா அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த மாதிரி கையும் காலும் கட்டப்பட்டவர்கள் காமினி காஞ்சனத்தால் தான் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் பயமே கிடையாது. அந்த இன்பத்தினாலேயே நமக்கு பெரிய துன்பமும் வரும் அப்படிங்கிற ஞானமும் கிடையாது. இதைத்தான் சொல்கிறேன். வள்ளுவர் சொல்லுவார், நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படிங்கிறார். நில்லாதவை இதெல்லாம்
என்னமோ ஒரு பாட்டு வரணும், சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது அப்படின்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் இந்த காமெடி காஞ்சத்தில் பந்தப்பட்டவங்க தான் இப்படி எழுதுவாங்க. ஒரு ஹஸ்பண்டு வந்து ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறான், ஏய் அந்த ஜோசியக்காரங்கிட்ட கையை காட்டினேன், 7 ஜென்மத்துக்கும் நாம் 2 பேரும் புருஷன் பொஞ்சாதியாக இருப்போம்னு சொன்னார் அப்படின்னு. இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப வெறுத்து போயிருக்கா. அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும். யாருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ போன ஜென்மத்தில் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மனைவியாக கேட்டு பாருங்கள். அது அமெரிக்கன் ஜோக் ஒன்று இருக்குது. ஒரு 5 லேடிஸ் வந்து ஒரே சமயத்தில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்களாம். ஏதோ ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டாங்க. யமதர்மராஜன் கிட்ட வந்து 5 பேரும் போனதுனால ஓரளவுக்கு மிடில் ஏஜ் தான், 40க்குள்ளாக தான். ஸோ ஒரு கருணை யமதர்மராஜனுக்கு. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்குறேன், ஒரு ஃபேவர் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்களாம், எங்களுடைய ஹஸ்பண்டே மறுபடியும் எங்களுக்கு ஹஸ்பண்டாக வரணும் நெக்ஸ்ட் பர்த்தில், அந்த ஒரு வசதி மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு. பட் கர்மாவின் படி இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இவருக்கு தெரியும், இல்லை அது நடக்காது அப்படின்னு சொன்னோடனே என்னடா பண்ணுறது, 5 பேரும் நிற்கிறாங்க. இவர் வேற கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டார். அப்புறம் திடீர்னு சித்ராகுப்தன் வந்து காதில் ஏதோ சொன்னான் யமதர்மராஜிட்ட. உடனே இவர் சொன்னார், யமதர்மராஜ், சரி உங்களுடைய 5 ஹஸ்பண்டையும் உங்களுக்கே கொடுக்குறேன், பட் சேம் மதர்ஸ் இன்லா வில் கம், ஓகே அப்படின்னு. ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு கதை. யாருக்கு தெரியும் போன ஜென்மாவில் எங்கே இருந்தோம்? மனுஷனாக இருந்தோமா, மெட்ராஸில் இருந்தோமா, அமெரிக்காவில் இருந்தோமா, பிராமினாக இருந்தோமா, சத்திரியனாக இருந்தோமா, வைஷ்யனாக இருந்தோமா, சூத்ரனாக இருந்தோம்? என்ன தெரியும் நமக்கு? ஒன்றும் தெரியாது. நோ மெமரி இஸ் தேர். இதில் சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான், முடிவே இல்லாதது. யாருக்கு தெரியும் இதெல்லாம்? அது நில்லாதவை. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், இது எதுவுமே நில்லாதது. எப்படி நம்ம அம்மா அப்பாக்கள் இடத்த காலி பண்ணி போனாங்களோ அதே மாதிரி நம்மளும் போக போகிறோம். எவ்ரிபடி, தேர் இஸ் நோ பர்மனன்ட் மெம்பர். இதில் வந்து பேன் கார்டெல்லாம் வச்சுருக்கோம், பர்மனண்ட் அக்கௌண்ட்டாக. நம்ம அக்கௌண்ட்டே பர்மனண்ட் கிடையாது, இல்லை? இட் இஸ் கோயிங் டு பி ஓவர். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை. புல் அப்படின்னாக்கா விலங்கு அறிவுன்னு அர்த்தம். கடை, அந்த மாதிரி அறிவு கடைத்தரமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த உலகம் ஒரு பாலம் போன்றது, அதை கடந்து செல்லப்பார், அதில் கட்டடம் கட்ட முயற்சிக்காதே. என்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம என்னென்னமோ எல்லாம் பிளான் பண்ணுறோம், இல்லை? இன்னும் 8 ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு. அடுத்த ஜெனரேஷனே என்ன ஆகும் தெரியாது நமக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தாக்கா திரும்பின இடம்லாம் கடை, ஈஸியாக நீங்கள் பணத்தை செலவழிக்கலாம். அதுவும் தீபாவளி வந்தாக்கா அவங்க டார்கெட் வேறு வச்சு விற்கிறாங்க. 3400 கோடி சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் கெட்டு போகுது, எத்தனை பெண்கள் விதவை ஆகுறாங்க அப்படிங்கிற கணக்கு தெரியாமல். இதில் 8 ஜெனரேஷனு நீங்கள் எங்கே சொத்து சேர்த்து வைக்க போகிறீங்க? காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அவருடைய சொந்தக்காரரோ இல்லை யாரோ ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தார். இந்த ஆள் பணம் சேர்த்து வைக்க தெரியாத ஆள், நம்மளை மாதிரி அப்பாவி மனுஷன். அவர் போய் கேட்டார், எதுக்கு இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்க? அவர் சொன்னார், பையன் இருக்கான் அவனுக்காகத்தான் அப்படின்னு. இன்னைக்கு காமராஜர் சொன்னாரா, பையன் நல்லா தானே இருக்கான், பையன் நொண்டியாக நொடமாக இருந்தால் பணம் சேர்த்து வை, பணம் சேர்த்து வச்சு நொண்டி ஆக்காத. பாருங்க எவ்வளோ பெரிய தத்துவம் இதெல்லாம். இல்லை, அவனுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர, சின்னதுலேருந்து அவன் கெட்ட வழியில் தான் போவான். எப்போ கேட்டாலும் பணம் கிடைக்கிது இல்லையா? பணத்தோட வேல்யூவே தெரியாது. ஒரு அறிஞர் சொல்லுவார், அன்டில் யூ பிரிங் யுவர் ஓன் வாட்டர் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் எவரி ட்ராப் ஆஃப் இட் அப்படி சொல்லுவார். நாமளே தண்ணி பக்கெட்டாக கொண்டு வந்தால் தான் அந்த தண்ணிக்கு எவ்வளோ வேல்யூ தெரியும். பைப்பு திறந்து அது பாட்டு கொட்டுதுனாக்கா சில சமயம் வந்து இந்த இங்கே கூட இந்த கோயிலுக்கு பின்பக்கம்லாம் குழா இருக்கும். சில பேர் திறப்பாங்க, அந்த நேரம் பார்த்து டேங்கில் தண்ணி இருக்காது.
திறந்துடுவாங்க, தண்ணி வர்றது அதை அப்படியே விட்டுட்டு போவாங்க, அவ்வளோ பத்திரமா. அப்புறம் அங்கே மோட்டர் போட்டாக்கா தண்ணி ஏற அடித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் இது கொட்டிக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் போனால் அதை மூடி வைப்போம். கோயிலில் கூட சில பேர் போனோடனே ஃபேன் போட்டுப்பாங்க வித் ஃபுல் மெமரி. எழுந்து வர்றப்போ அப்படியே குருமாரதை பார்த்துட்டு அந்த மயக்கத்துலேயே அப்படியே இறங்கி வந்துடும். இல்லை, ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வேஸ்ட்டு கிடையாது. எனிவேர் நீங்கள் வேஸ்ட் பண்ணால் அது உங்கள் அக்கௌண்ட்டில் தான் சேருது. அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், எனிவேர் உங்களால் ஏதோ ஒரு பொருள் நஷ்டமாச்சுனாக்கா அது உங்கள் கணக்கில் தான் சேருது. அதனால தான் சில பேர் இருக்கிற வீட்டில் தண்ணியே வராது, சில பேருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக கிடைக்காது, சில பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. காஞ்சி பெரியவா சொல்கிறார், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அன்னதானம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி யாரோ ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவருடைய ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணப்போ 28 வெரைட்டிஸ் சாப்பாடு போட்டார். தேவையா? அங்கே போகிறவெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆள், சுகரு இல்லை பிபி அப்படி தான் இருக்கும். எல்லோரும் யாரும் சாப்பிட போகிறதே கிடையாது. ஏழைகள் கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் சாப்பிடுவான். கடைசியில் அந்த ரிப்போர்ட் வந்து அந்த ஃபோட்டோட்டெல்லாம் போட்டு கடைசியாக எழுதி முடிக்கிறான். வரும்போது பார்த்தேன், கொடுத்த உணவில் 3/4 ஐட்டம் குப்பை தொட்டியில் கிடந்தது அப்படின்னு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டதான். எவ்வளவு நஷ்டம் பாருங்கள். அன்னபூரணி இந்த மாதிரி அவமானம் பண்ணால் அவன் நம்மளை பார்த்து சிரிப்பாள. ஸோ நாம் எங்கே வேஸ்ட்டு பண்ணாலும் நம்ம கணக்கில் ஏறுது. இதுதான் கர்மா தியரி. எனிவே, ஸோ இந்த உலகம் வந்து ஒரு பாலம் போன்றது, அதை கடந்து போகப்பா. வெள்ளம் வந்தால் பாலத்து மேலே காரு நிறுத்துவீங்க, பர்மனெண்ட்டாக அங்கேயே நிறுத்துவீங்களே, அடுத்த நாளே கொண்டு போயிடுவீங்க. இல்லைனாக்கா கார் இல்லாமல் போயிடும், யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா. ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கான் பெருசாக, ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். போலீஸ் பார்த்துட்டு, டே எங்கடா போகிறேன்? சார் இதில் யூஸ் மீன்னு எழுதியிருக்கா, தான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பாருங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டது. அந்த மாதிரி கார் நீங்கள் 2-3 நாள் நிறுத்தி வச்சாக்க போலீஸ்காரன் எடுத்துகிட்டு போயிடுவான். இன்கன்வீனியன்ஸ், கிரியேட்டிங் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலகம் வந்து பாலம், கடந்து செல்லப்பார். இதில் கட்டடம் கட்ட முயற்சிக்காதே அப்படின்னாக்கா பெரிய ப்ராப்ளம். பெரிய பிளான்லாம் போட்டுக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா உழைச்சி சம்பாதிக்க, சௌக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த ஜெனரேஷன் வருது, வழியை காட்டி நீங்கள் ஒதுங்கி எடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் யூ கேன் டூ டு யுவர் சில்ட்ரன். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சருக்கு லெட்டர் எழுதுகிறார். அதில் ஒரு பாயிண்ட் எழுதுகிறார், கீழே கிடைத்த $50 விட அவன் உழைத்து சம்பாதித்த $1 உயர்ந்தது என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்பேற்பட்ட அப்பா பாருங்க. வாழ்க்கை வெற்றி மட்டுமல்ல, தோல்வியும் கொண்டது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். நாம் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம சொல்லியே கொடுக்கறதில்ல. அஸ் அ ரிசல்ட் 10th ரிசல்ட் வர்றப்போ, 12th ரிசல்ட் வர்றப்போ சில பசங்க பொண்ணுங்க காணாமே போயிடுறாங்க பாருங்க. என்னமோ அதுதான். நிறைய பேர் படிக்காதவங்க தான் நிறைய பேர் வந்து நல்ல வசதியாக இருக்காங்க உலகத்தில். படித்தவங்க வந்து ஒரு வேலை தான் தேடுவாங்க, படிக்காதவங்க தான் திங்க் பண்ணுவான், வேலை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுவான். ஸோ ஹீ பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் சொசைட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே, ஸோ இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லை, இதை ஏன் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், காமினி காஞ்சனத்தால் தான் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவருக்கு கடவுள் பயமே கிடையாது. அந்த இன்பத்திலேயே அழிவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த உலக விஷயங்கள்லேயே வந்து அழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னாக்க இந்த ஜென்மம் முடிச்சுட்டு போகிறப்போ இதை விட மெச்சூர்டு மைண்ட் எடுத்துகிட்டு போனால் அடுத்த பிறவி உயர்ந்த பிறவியாக இருக்கும். மெச்சூரிட்டியே இல்லாமல் போனாக்கா கீழே போனாலும் போயிடலாம். நம்ம இங்கிலீஷ் டீச்சர், நான் முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வேடிக்கையாக சொல்லுவார், if you do good actions you can go up and become God. If you do evil actions
யூ கேன் கோ டவுன் அண்ட் பிகம் டிஓஜி. சேம் லெட்டர்ஸ், ஆர்டர் இஸ் டிஃபரண்ட். மனித பிறவியை இவ்வளோ மகத்துவமாக பேசுகிறாங்க மகான்கள் அப்படின்னாக்க, இன் திஸ் பர்த் ஒன்லி திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. அதை வச்சு எது உண்மையானது எது நிலை இல்லாதது அதை புரிஞ்சிக்கணும். நிலை இல்லாத இதை பற்றி பின்னாடியே ஓடிட்டே இருந்தாக்க நாமளே ஒரு நாள் காணாமல் போயிடுவோம். கேன உபனிஷத்தில் ஒரு மந்திரம், இகச்சேத் அவேதித் அத சத்தியமஸ்தி, நச்சேத் இக அவேதித் மகதி வினஷ்டிகி அப்படின்னு சொல்லுது. இந்த ஜென்மாவிலேயே நாம் அந்த உண்மை பொருளை அடைஞ்சிட்டோம்னாக்கா சத்தியமஸ்தி, சத்தியம்னாக்கா சச்சிதானந்தம் அஸ்தி, நச்சேதிக அவேதி, இதை தெரிஞ்சிக்கல, இந்த உண்மையை தெரிஞ்சிக்கலனாக்கா மகதி வினஷ்டி அப்படிங்கிற மிகப்பெரிய நஷ்டம். பணம் சம்பாதிக்கிற நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டப்பட்டு நல்ல இண்டஸ்ட்ரி அது இதுன்னு வச்சு ஒரு 5000 கோடி சம்பாதிச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம். 5000 போதுமா? போதும்னு சொல்கிறார். போதுங்கிற மனசு இருக்கு அவருக்கு. 5000 crores ஒன்லி சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் என்ன ஆகும்? பெல் அடிப்பாங்க. இப்போ 5000 கோடியை நீங்கள் எங்கே விட்டுட்டு போவீங்க? யாருக்கு சொந்தம்? இல்லை, அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும், ஏதோ கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்பா வேற போக மாட்டேங்கிறாரு, 5000 கோடி எப்போ வரும், நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு பெரியவர் எழுதுறாரு, வயதான காலத்தில் நம் குழந்தைகள் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒன்று அவர்களை அப்படி வளர்த்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நிறைய பணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்க. அதுதான் சொல்றாரு மகதி வினஷ்டி. ஏன் மகதி வினஷ்டினாக்க, நெக்ஸ்ட் ஜென்மா நாம் மறுபடியும் மனுஷனாக தான் போகிறப்போம் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது அப்படின்னு தாய்மான சாமிகள் சொல்கிறார். எண்ணறிய பிறவிதனில் மானிடப் பிறவிதான் அரிது அரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேனே அப்படிங்கிற. இப்போ அவங்க சொன்னதெல்லாம் தப்பா? அடுத்த ஜென்மாவில் நான் வசந்தாவாக போகிறப்பேன், நீ குமாராவே போரு, மறுபடியும் நாம் லவ் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த ஜென்மாவிலே லவ் பண்ணுறோமோ அதுவே தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம சாமிஜி ஒருத்தர் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் இது பண்ணிட்டாங்க, பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அதில் அந்த பையனே கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அம்மா அப்பா பேரையே காணும். சாமிஜி கேட்டார், எங்கே அம்மா அப்பா பேரே காணும்? இல்லை சாமிஜி, அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஏன்? இல்லை, இது லவ் மேரேஜ், அம்மா அப்பா ஒத்துக்கலை, ஜாதி வேறு மாறி போச்சு, ஸோ அவங்க என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நானே பண்ணிக்கிறேன், நாங்களே பண்ணிக்கிறோம். ஓ சரி, இப்போ என்ன செய்ய முடியும், பத்திரிக்கை அடித்தாச்சு இல்லையா, சரி ஓகே, ஆல் ரைட், ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டார். அப்புறம் அந்த பையன் அதோடு போயிருக்கணும். இவனே கேட்டான், சாமிஜி இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரேஞ்சு மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்ன, ஒன்றும் கிடையாது, நீயா போய் கிணத்துல விழுந்தால் அது லவ் மேரேஜ், யாராவது தள்ளி விட்டு அது அரேஞ்சு மேரேஜ் அப்படி சொன்னேன். தப்பாக நினச்சிங்க, சும்மா ஒரு இதுக்கு. ஸோ லைஃப் இஸ் லைக் தட். ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்த்தா யூ பிகம் முமுக்ஷு, வெளியில் வந்துட்டால் முக்த புருஷன். அதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்படி இல்லை, மகதி வினஷ்டிகி, மிகப்பெரிய பணம் போகிறது ஒன்றும் கிடையாது, பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பக்கத்துலேயே அவருடைய லேபரேட்டரி இருக்குது. தீப்பிடிச்சு எரியுது, அது என்னமோ மிஸ்டேக் ஆகிடுச்சு, தீப்பிடிச்சு எரியுது. பையன் 25 வயசு பையன், அவன் சத்தத்தை கேட்டு அவன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காது அவ்வளவா கேட்காது. ஒரு பக்கம் காது, யாரும் சின்ன வயசில் டீச்சரை அரைஞ்சிட்டாங்க, அப்போ இருந்து காது கேட்காது ஒரு பக்கம். ஸோ போய் அப்பாவை கூப்பிட்டு, டேடி ப்ளீஸ் கம் அண்ட் see வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு மெதுவாக பார்த்தாக்கா குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஃபயர் இன்ஜின் அது வசதி கிடையாது, டெலிஃபோன் கூட அந்த அளவுக்கு எல்லாம் இது கிடையாது. ஏதோ போய் கொஞ்சம் தண்ணி இன்னி இது பண்ணாங்க, கொஞ்சம் அணைக்க முடிஞ்சது. பட் நிறைய திங்ஸ் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சிட்டே இருந்தப்போ பையன்கிட்ட சொன்னாராம், பிரிங் யுவர் மதர் ஆல்சோ அப்படின்னாரு.
அம்மா வந்து என்ன பண்ண போகிறா? இல்லை, இந்த மாதிரி காட்சி காண கிடைக்காது, வந்து பார்க்கட்டும் அப்படி சொன்னார். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள் அந்த ஆளுக்கு. அப்புறம் திரும்பி போகிறப்ப சொல்கிறார் பையன்கிட்ட, அது எரிஞ்சு போச்சு, அப்புறம் தண்ணி இன்னும் ஊற்றி அணைச்சிட்டாங்க. திரும்பி போகிறப்ப சொன்னாராம், ஆல் அவர் மிஸ்டேக்ஸ் ஆர் பர்ன்ட் அவே, லெட் அஸ் ஸ்டார்ட் நியூலி அப்படின்னு சொன்னார். அவருக்கு குறைச்ச வயசு 72 தான். இப்போ அதை பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம், நிலம் போச்சு அதுவும் கூட சம்பாதிக்கலாம், நகை போச்சு அதையும் போலீஸில் இது பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா புது நகை வாங்கிக்கலாம். ஆயுள் போகுது, திரும்ப வாங்க முடியுமா? முடியாது. ஸோ மகதி வினஷ்டிகி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் அந்த இன்பத்திலேயே அழிவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியதில்லை அப்படின்னு அவன் சொல்கிறேன். அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பந்தப்பட்டவன் சாகும்போது அவனது மனைவி என்ன சொல்லுவா? ஐயோ நீ போகிறாயே, எனக்கு என்ன வழி செய்திருக்கிறாய் என்று புலம்புவாள். பாய் மனுஷன் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டு என்னை தவிக்க விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொம்பளை போனாலும் இந்த ஆள் அதே தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறார். அப்பப்பா, இந்த மாயை தான் எப்படிப்பட்டது! மரணப்படுக்கையில் இருக்கிறான், சிறிது நேரத்தில் சாக போகிறான், அவன் அருகே விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து எண்ணெய் தீர்ந்துவிடும், விளக்கை அணை என்று புலம்புகிறான். அப்போ கூட அந்த காசு பணத்தில் தான் அவன் கவனம் இருக்கே தவிர கடவுளை நினைக்கணும் அதில் இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார், போகிறப்போ ஹரிநாமா சொன்னால், நாராயண பேரை சொன்னாக்கா முக்தி கிடைக்கும் அப்படின்னு. இதை வந்து ஒரு லெக்சரில் ஒரு கதா காட்சேபத்தில் ஒருத்தர் கேட்டார். அதுக்குள்ளே இவருக்கு வந்து 4 பசங்க ஆயிட்டாங்க. சரி, 5வது பையன் பிறந்தப்போ நாராயணா அப்படின்னு பேர் வச்சுட்டார். பக்கத்து வீட்டில் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டு சொன்னாராம், பை சான்ஸ் எனக்கு உயிர் போகிற மாதிரி இருந்தாக்கா நீ வந்து என் பசங்களுடைய பேர்லாம் கேட்டுகிட்டே வரணும், கடைசி பையன் பேரை திரும்ப திரும்ப கேட்கணும், நான் சொல்லிகிட்டே சாகணும். நல்ல ஐடியா இது, இல்லை பிளான் இஸ் வெரி குட் இல்லை, பட் அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அதை பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இவனுக்கு ஏதோ வியாதி வந்து போகக்கூடிய ஒரு கட்டம். ஃப்ரெண்டு வந்துட்டார், மூத்த பையன் பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் சொன்னான், அது எதுவுமே கடவுளோட சம்மந்தப்படாத பேர். இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறாங்க, எங்கேருந்து அப்படின்னாக்கா எல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்தது அப்படிங்கிறாங்க. மீனிங் கூட இல்லை, சில மீனிங்லாம் வந்து மோசமான மீனிங்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, சுத்த தமிழன், ஹிந்தி தெரியாது போடா அதுதான் தெரியும், என்ன மீனிங்னு தெரியாது, நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ 4 பசங்களுடைய பேர் கேட்டுகிட்டே வந்தால் இவன் சொல்லிகிட்டே வந்தார். கடைசி பையன் வந்து நிற்கிறான் பக்கத்தில், இவன் பேர் என்ன நிற்கிறப்பா அவர் பார்த்துட்டு, இவன் தான் என் கடைசி பையன், என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்கிறப்போ போயிடுச்சு உயிர். நாராயணா வரவே இல்லை. ஒரு ஆழ்வார் சொல்வார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே அப்படி சொல்கிறார். கடைசி காலத்தில் நம்ம மனசு எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்போ இருந்தே அந்த நல்ல பழக்கத்தை நாம் செய்யணும். நிறைய பேருக்கு சின்ன வயசில் இதெல்லாம் நல்லதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம், கடைசி காலத்தில் உங்களால் நினைக்கவே முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் யங் ஏஜ், அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும். மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், அதுக்கு என்ன மீனிங்னாக்க, டூரிங் டே டைம் ஒர்க் ஃபார் தி நைட், டூரிங் சம்மர் சீசன் ஒர்க் ஃபார் தி ரெய்னி சீசன், டூரிங் யங் ஏஜ் ஒர்க் ஃபார் தி ஓல்ட் ஏஜ், டூரிங் திஸ் லைஃப் ஒர்க் ஃபார் தி நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துடைய மீனிங். பகலில் வந்து வேலை செய்யணும், ஏன்னா அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, நைட்டு வேலை செய்ய முடியாது. இப்போ தான் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்டா அப்படின்னாக்கா அமெரிக்கன் கம்பெனிங்கிறான், பகலில் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாம். எனிவே லைஃப் ஸ்டைல் இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. டே டைம் ஒர்க் பண்ணணும்னாக்கா நைட்டு நிம்மதியாக தூங்கணும். யங் ஏஜில் வேலை செய்யணும், அப்போ தான் ஓல்ட் ஏஜில் பணம் இருக்கும், வசதி இருக்கும். சம்மர் சீசனில் வேலை செஞ்சால் ரெய்னி சீசனில் வீட்டில், ரெய்னி சீசனில் இப்போது எல்லாம் போயிடுச்சு. இப்போ அப்கோர்ஸ் பழைய காலத்தில் ரெயின்னாக்கா வெளியிலே போக முடியாது, ரோடெல்லாம் கிடையாது, அந்த நேரத்தில் இருந்து சாப்பிடலாம். இந்த ஜென்மாவிலேயே அடுத்த ஜென்மாவுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஆக்டிவிட்டீஸில் நாம் போகணும். போனால் உண்மையான பகுத்தறிவை நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். போகலை அப்படின்னாக்கா வேறு ஏதோ பேர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர் சொல்கிறார்,
உயிர் போக போகுது, அப்போ கூட என்ன வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு அவன் கவலைப்படுறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாழ்க்கையே முடிய போகுது, அதை பற்றி கவலையே இல்லை. ஜலாலுதீன் ரூமி அப்படின்னு ஒரு சூஃபி செயின்ட் இருந்தார். அவர் சொல்கிறார், யூ ஆர் தி ஆனர்டு கெஸ்ட் ஹியர், டு நாட் வீப் லைக் அ பெகர் ஃபார் த பீசஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறார். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட். நாமெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னாக்கா ஆனர்டு கெஸ்ட். இப்போ இந்த ஹாலுக்கு இப்போ நரேந்திர மோடி வந்தார்னாக்கா ஸ்பெஷல் சேர் போட்டு உட்காத்தி வைப்போம், ஆனர்டு கெஸ்ட். அந்த அம்மா முர்மு வந்தாக்க அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கோயிலுக்கு வந்தால் கூட தனி சேர் போட்டு கொடுப்போம், ஆனர்டு கெஸ்ட். நாம் எல்லாருமே, இந்த சூஃபி செயின்ட் சொல்கிற, நாம் எல்லாருமே ஆனர்டு கெஸ்ட். ஏன்? நம்ம எல்லாருமே இறை சுரூபம். ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். வி ஆர் நாட் திஸ் பிண்டம். பிண்டத்தை தூக்கி நெருப்பில் போட்டுற போகிறோம், இல்லை புதைக்கி வச்சு போகிறோம். பட் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா தான் நாம். ஜீவாத்மா, அந்த சங்கராச்சாரியர் சொல்வார், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜீவன் யாருன்னாக்கா கடவுள்கிட்டேருந்து வேறுபட்டவன் இல்லைப்பா, கடவுளுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்டவங்க. அதனால தான் இவர் சொல்கிறார், வி ஆர் தி ஆனர்டு கெஸ்ட் ஹியர். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் நீ பெக்கர் மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே, ஐயோ என் வீடு போயிடுச்சு, ஐயோ என் ஒய்ஃப் போயிட்டா, ஐயோ என் ஹஸ்பண்ட் போயிட்டா, இதெல்லாம் வந்து சீனரிஸ். இந்த சினிமாவில் வரக்கூடிய சீனரிஸ். நம்ம கூட இந்த பழைய படம்லாம் போய் பார்த்தா, சிவாஜி படம்லாம் போய் பார்த்தாக்க நிறைய பேர் துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும் இல்லை? நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பாசமலர் படம் பார்த்துட்டு போய் திரும்பி வரப்போ சேலையெல்லாம் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த சின்ன வயசுல அழுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் மழை பெஞ்சுது அப்படின்னு நான் கேட்டேன். அந்த வயசில் நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஸோ அதை பார்த்து கூட உண்மையை நினச்சி நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். அவங்க அழுதுட்டு பணம் வாங்கிட்டு சிரிச்சுட்டே போயிடுவாங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டு அழுதுகிட்டே வருவோம். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. சினிமா மட்டும் டெம்பரரி கிடையாது, ஈவன் திஸ் ஹியூமன் லைஃப் ஆல்சோ இஸ் டெம்பரரி. இதை மனசுக்குள்ளே வச்சேங்க. அதுக்காக வீட்டில் போய் சண்டை போடாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு சந்தோஷமாக, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஃபேமிலியிலே இல்லை. ஏன்? என்னுடைய ஒப்பீனியன் தான் அப்படின்னு இந்த அம்மா, நான் சொல்கிறதா அப்படின்னு அந்த ஐயா. நிறைய ஃபேமிலியில் அப்படி இருக்குது. அதனால தான் 6 மாதத்தில் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இத்தனைக்கும் விசாரித்து பார்த்தா லவ் மேரேஜ் அப்படிங்கிறவங்க இல்லையா? நிறைய கேசஸ். நம்ம வக்கீல் நண்பர் ஒருத்தர் வந்திருந்த, இப்போ வர்ற கோர்ட்டுக்கு வர்ற கேசஸில் வந்து ஆல்மோஸ்ட் 62% வந்து டைவர்ஸ் கேசஸ் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு பக்குன்னு இருந்தது. சொசைட்டி எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. லிவிங் டுகெதர் அப்படின்னு தான் இருக்க வழிய லிவ் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது வந்தால் தான் சொசைட்டி நல்லா இருக்கும் இல்லையா? எங்கெங்கோ போயிட்டுருக்கு. எனிவே, ஸோ நாம் வந்து அந்த இறை ஸ்வரூபம், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பிச்சைக்கார மாதிரி போய் அலையாத, அழுவாத அப்படின்னு அந்த சூஃபி செயின்ட் சொல்கிறார். இதை தான் இவர் சொல்கிறார், உயிர் போக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அந்த விளக்கெல்லாம் ஏன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதையே வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு இன்னும் கூட அந்த கணக்கு வழக்கிலே இருக்கான். இவனுக்கு எப்படி ஞானம் வரும் அப்படின்னு கேட்குறார் குருதேவர். ஒரு வயசான ஒரு பணக்கார், உடம்பு சரியில்லை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவங்களுக்கு ஓரளவு தெரியும் டாக்டர்ஸுக்கு இது தாங்குமா தாங்காதா அப்படின்னு. பெரிய பையன்கிட்ட கூப்பிட்டு, 2-3 நாள் தாங்கும்னு நினைக்கிறேன், இந்த தடவை ஒன்றும் ஹோப் இல்லை, ஸோ மெதுவாக பேசி கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டுருங்க, முடிச்சிருங்கோ அப்படின்னு. அப்படியா டாக்டர்? ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு, அவருக்கே 65 வயசு, மூத்த பையனுக்கே 65 வயசு. அஃப்கோர்ஸ் அவரும் கியூவில் தான் நிற்கிறார் இல்லையா? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தெரியாது நமக்கு. ஸோ அப்பா கிட்ட போனான். அப்பா, அவர் படுத்துருக்கிறார். டாக்டர் சொன்னது அவர் காது கேட்டுடுச்சு. அப்பா, ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? இல்லைடா. எங்கேயாவது போகணுன்னு ஆசையாக இருக்கா? அதுவும் இல்லைடா. யாரையோ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஆமாம். யாரை பார்க்கணும்? வேற ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போக போகிற 2 நாளில் மறுபடியும் ஒரு டாக்டர் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இன்னொரு 5 வருஷம்.
இந்த உலக வாழ்க்கை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இதிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க பந்தப்பட்டவர்கள். இவர்கள் இறைவனை நினைப்பதே இல்லை. வெட்டி பேச்சில், வெட்டி வேலையிலேயே வாழ்க்கை கெட்டு போயிட்டுருக்கு. நல்லது செய்யவே மாட்டாங்க. அவங்க இன்னும் பல ஜென்மங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு அதை இன்னும் தொடர்ந்து பேசுகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.